1940களில் இதனுடைய ரிசர்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1940 அப்படின்னு சொல்லும்போதே செகண்ட் வேர்ல்டு வார், இந்த இரண்டாவது உலக யுத்தத்தில் அழிவு, அந்த யுத்தத்தை நிப்பாட்டுறது, இல்லை நான் தான் வல்லரசு அப்படிங்கிற அந்த ஒரு வேள்வியில் ஒரு புது ஆயுதம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுதான் அணு ஆயுதம். ஆயிரத்தி 1950களில் தான் கமர்ஷியல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது உருவாகுது. ஆனால் இந்த கமர்ஷியல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வழியாக இந்தியாவிலும் சரி, இல்லாட்டி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளானாலும் சரி, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத வெறும் 9% மட்டும்தான் தயாரித்து வராங்க. மீதம் இருக்கும் 91% வேறு வகையில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது தான் வேர்ல்டுலேயே லோவஸ்ட் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜியில் 2வது இடத்தை பிடிக்கிறது. இப்படிப்பட்ட நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது 4th ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறத சீனா உருவாக்கியிருக்காங்க. சீனா அமெரிக்காவை விட 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. அமெரிக்கா இனியும் ஒரு 15 வருஷம் ஆனாதான் சீனாவினுடைய வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்றது இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல உறுதியாக மாறுகிறது. அப்படி என்ன சீனா உருவாக்கி வச்சிருக்காங்க? சீனாவினுடைய இந்த வளர்ச்சி அவங்களுக்கு எப்படி கை கொடுக்க போகிறது? இது எப்படி சாத்தியமானது? பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உலக அளவில் கிட்டத்தட்ட 440 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. எத்தனை நாடுகள்? கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறதுல எனர்ஜி ரொம்ப பெரிய அளவில் அனுபவிக்கக்கூடிய நாடுகள் 50 நாடுகள். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறதே 440. ஆனால் சீனாவினுடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025லேருந்து 2035க்குள்ள கிட்டத்தட்ட 150 நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறத புதிதாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ 150 நியூக்ளியர் ரியாக்டர், அதுவும் சீனாவினுடைய அபரிவிதமான வளர்ச்சி இப்படின்னு சொல்லி சீனா அமெரிக்காவோட 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஜம்ப் இல்லாட்டி நியூக்ளியர் ரியாக்டர் இதெல்லாம் பற்றி கேட்கும்போதே நமக்கும் நியூக்ளியர் ரியாக்டரை பற்றி படிக்கணும், இல்லை நம்மளே மாதிரியான நிறைய நபர்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கும் வந்திருக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் சில விஷயங்களை படிக்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும், அதுதான் ஆங்கிலம். இந்த இடத்துல எல்லாமே இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல கொஞ்சமாக தடுமாற்றம் இருக்கிறது என்றால் அங்கே நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சமாக உடைந்து விடும். என் ஜாப்ல நான் ஸ்கில்டு தான் விக்கி, ஆனால் இந்த மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு சூப்பரான இன்னோவேஷன் தான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். மேனேஜர், மை டாஸ்க் டிலே, ஐ வாண்ட் 2 days to submit. Manager, my task is delayed and I would like 2 additional days to submit it. பாத்தீங்களா, நான் என்ன சொன்னேன்? மை டாஸ்க் டிலே, ஐ வாண்ட் 2 days to submit அப்படின்னு சொன்னேன். பட் இன்ஸ்டண்டா அதை கரெக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம கிராமர் வைஸா அதை நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த டிரான்ஸ்லேட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா தமிழ் டிரான்ஸ்லேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் நம்ம இங்கிலீஷை லேர்ன் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் நோவால 100க்கும் மேற்பட்ட ஏஐ இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்பீக்கிங், வொகாபுலரியா இருக்கட்டும், ப்ரொனன்சியேஷனா இருக்கட்டும், கிராமரா இருக்கட்டும், இமெயில் டிராஃப்டிங்கா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், குரூப் டிஸ்கஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதுதான் இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இந்த சூப்பர் நோவா ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஆப் மட்டும் கிடையாது. இது கூடவே உங்களுக்கு ஒரு பர்சனலா ஒரு டீச்சரும் அசைன் செய்யப்படுவாங்க. இந்த பர்சனல் டீச்சர் அப்படிங்கிறவங்க மாசத்துக்கு 2 முறை உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி growth ஆயிருக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஐடியாவையும் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளடக்கிய சூப்பர் நோவாயினுடைய ஆப், இன்னொரு பக்கம் ரியலாக நமக்கு உதவி செய்யக்கூடிய டீச்சர், 2 பேரும் சேரும்போது நம்மளாலையும் ஆங்கிலத்தை எளிதாக படிக்க முடியும். ஸோ உங்களுடைய ஸ்பீக்கிங் கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய கிராமராக இருக்கட்டும், அடுத்ததாக இங்கிலீஷில் நீங்கள் நிறைய விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும், சூப்பர் நோவா ஏஐ அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் லிங்கை பயன்படுத்திக்கோங்க. ஜாயின் பண்ணுற முதல் 1000 நபர்களுக்கு 50% டிஸ்கவுண்டுடன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சீனாவினுடைய இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறதுக்கான புதுவிதமான யுத்தமாக இதை உலக நாடுகள் பார்க்கிறாங்க. சீனா ஆல்ரெடி 27 புதிய நியூக்ளியர் ரியாக்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நியூக்ளியர் ரியாக்டர் முடிவு பெறுவதற்கும் 7 வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி 150 புதிய நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கும் போது
சீனா தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக நியூக்ளியர் எனர்ஜியில் மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய லோ கார்பன் மின்சாரம் அப்படிங்கிறது சீனால தான் அதிகப்படியாக உற்பத்தி செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கு ஜெனரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதுலேயே நிறைய ஜென்ரேஷன் இருக்குல்ல. அதே மாதிரி தான் நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டெவலப்மெண்ட், அதனுடைய டெப்ளாய்மெண்ட் இதை பொறுத்து நியூக்ளியர் ரியாக்டரை பல கேட்டகரியாக இல்லாட்டி ஜென்ரேஷனாக பிரிக்கிறாங்க. ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2, ஜென்ரேஷன் 3, ஜென்ரேஷன் 3+ ஜென்ரேஷன் 4 அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஜென்ரேஷன் 4 அப்படிங்கிற நியூக்ளியர் ரியாக்டருக்கான அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் பல வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டாலும் இப்போ அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சீனா மட்டும்தான். உலகின் முதல் 4th ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டரை அசம்பிள் செஞ்சு அதை கரெக்டாக ரன் பண்ணி காண்பித்த ஒரு நாடு சீனா என்பது குறிப்பிடத்தக்கது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸினுடைய அந்த ஜெனரேஷனை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு மாணவ மாணவிகளுக்காக கீழே ஒரு PDF கொடுத்துருக்கேன். அந்த PDF நீங்கள் வாசித்து பார்த்தாலே ஈஸியாக உங்களால் ஒரு செமினார் கூட எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நியூக்ளியர் ரியாக்டர் அதனுடைய ஜெனரேஷன் அது எந்த மாதிரி ஒரு 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன், கிரிட் அப்ரோப்ரியேட்னஸ், கமர்ஷியலைசேஷன், அடுத்ததா மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபியூல் சைக்கிள். இந்த 6 கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து தான் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் எந்த ஜென்ரேஷனுடையது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் 4th ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது சீனாவால் டிசம்பர் 2023 உருவாக்கப்பட்டு அதில் 200 மெகாவாட் அப்படிங்கிற கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கேஸ் கூல்டு ஷிட்வானா 1 அப்படின்னு சொல்றது தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். இது சீனாவினுடைய நார்த்தன் ஷாடாங் ப்ரொவின்ஸில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ 2023 டிசம்பரில் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 4th ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது உருவாகுது. அதுலேருந்து 200 மெகாவாட் அப்படிங்கிற கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது சீனாவில் இருக்குது. இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு பின்பு சீனாவினுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக மாறுது. சொல்லப்போனால் சீனா அடுத்த கட்டமாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் குட்டியாக ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் செஞ்சு கொடுத்தா என்ன, அந்த மாதிரியான யோசனையிலும் இருக்காங்க. இந்த மாதிரியான ரியாக்டர்ஸை SMR அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் மொடுலார் ரியாக்டர்ஸ். இந்த ஸ்மால் மொடுலார் ரியாக்டர்ஸை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு பேக்கே நம்ம தமிழ் பட்சத்தில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, அதுக்கு தேவையான மின்சாரத்தை குட்டியோண்டா இருக்கக்கூடிய ஒரு மிஷின் வருஷ கணக்காக ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அதில் இருக்கக்கூடிய ஃபியூல், நியூக்ளியர் ஃபியூலை பேஸ் பண்ணி 20 வருஷம் எந்த தொய்வும் இல்லாமல் மின்சாரத்தை தந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த SMR அப்படிங்கிறது ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இதெல்லாம் யார் ரொம்ப பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சீனாவினுடைய விஞ்ஞானிகள். இந்த விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும், நிறைய சயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறதெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும். ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களே, இவங்களை குறிப்பிடுவதற்காக ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸை H இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த H இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் நிலையில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் இல்லாட்டி பல ஜேர்னல்ஸ் அப்படிங்கிறதும் சீனா தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நல்ல புள்ளி விவரமாக பார்க்க போனால் 2008 2023 வரை நியூக்ளியர் பேட்டன்ட் அப்படிங்கிறது சீனாட்ட 1.3% இருந்தது 2008. அதே சீனாவில் நியூக்ளியர் பேட்டன்ட் அப்படிங்கிறது 2023 13.4% உருவாகி இருக்கிறது. உலகத்தில் எடுக்கக்கூடிய நியூக்ளியர் பேட்டன்ட் 13% யார் மட்டுமே எடுத்துட்டு இருக்காங்க, சீனா மட்டுமே எடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெரிய growth அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு ஆதரவாக அந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்யுது, ஸ்டடி பண்ணுறதுக்கும் இல்லை ரிசர்ச் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதற்கு தேவையான ஃபண்டிலிருந்து அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு லீடர் இன் நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படிங்கிறது சீனா தான். அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு MIT-னுடைய முக்கியமான ஒரு ப்ரொஃபஸர். அவருடைய பெயர் ஜாக்கப் பியோன்ஜோர்னோ அப்படிங்கிறவர் தான். ஸோ ஜாக்கப் அவர்கள் அடுத்ததாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட், இதே மாதிரியான ஒரு R&D ஒர்க்கெல்லாம் செஞ்சு அமெரிக்கா மறுபடியும் ஒரு புதிய டெக்னாலஜிக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்னா இன்னும் 15 வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஜாக்கப் அவர்கள். சரி, இப்போதான் சீனா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்கிட்டாங்க, 4th ஜெனரேஷன் அப்படிலாம் சொல்லிட்டேன். பொதுவாக இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லும்போது பல நாடுகளுடைய பல ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் வரை இருக்கும். ஆனால் இப்போ சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரில் 90% அவங்க நாட்டிலிருந்தே தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்கள் மட்டும்தான் இருக்கு. இதுதான் பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். அப்போ பிற நாடுகளை நம்பாம நியூக்ளியர் ரியாக்டர் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான டெக்னாலஜிலையும் யார் லீடரா மாறிட்டு இருக்காங்க, சீனா லீடரா மாறிட்டு இருக்காங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும்
இந்த நியூக்ளியர் இது சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது 2 நிறுவனங்கள் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேணா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிஜிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, சீனா ஜெனரல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிறதும் சீனா நேஷனல் நியூக்ளியர் பவர் அப்படிங்கிற சிஎன்என்பி அப்படிங்கிறதும் தான். இது இரண்டுமே சீன அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான். இந்த 2 நிறுவனங்கள்ல இருந்து தான் பலவிதமான கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. சரி, இதை சீனா உடனடியாக படிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சீனாவுக்கு இந்த 3rd ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறத யார் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க தெரியுமா? அமெரிக்காவினுடைய வெஸ்டிங்ஹவுஸ் எலக்ட்ரிக் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். இந்த வெஸ்டிங்ஹவுஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் 1990களில் இருந்து அதனுடைய டெக்னாலஜி, அதனுடைய டிசைன்ஸ் அப்படிங்கிறத யாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? சீனாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2008ல் கடைசியாக ஒரு கான்ட்ராக்ட்ல இந்த வெஸ்டிங்ஹவுஸ் எலக்ட்ரிக் அப்படிங்கிற நிறுவனமும் சீனாவும் அவங்களுடைய AP1000 அப்படிங்கிற ஒரு டிசைனை உருவாக்குவதற்கு ஒட்டுமொத்தமாக டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை சீனாவிடம் ஒப்படைக்கிறார்கள். இந்த 2005ல் இவங்களுக்கு கிடைச்ச இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தான் இந்த 3rd ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து உடனடியாக அவங்கள 4th ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வழியாக ஒரு நாடால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு சீனா இதை ஒரு சிறந்த உதாரணமாக கூறுகிறது. ஜஸ்ட் எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி கிடைச்சா மட்டும் போதும், அதுலேருந்து நாங்கள் அடுத்த கட்டம், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சீனா உருவாக்கி காண்பித்திருக்கிறார்கள். 94 நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கு. இப்போதைக்கு அமெரிக்கா தான் ரொம்ப கூடுதலாக நியூக்ளியர் ரியாக்டர் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் கடந்த 20 வருடங்களில் அவங்க 2 புதிய நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது தான் உருவாக்கியிருக்காங்க. 20 வருடங்களில் 2 நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்கின அமெரிக்கா பெரிய நாடா, இன்னும் ஒரு 5-6 வருடங்கள்ல ஒரு 120 140 நியூக்ளியர் ரியாக்டர் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சீனா மிகப்பெரிய ஒரு நாடா? இதுல யாருக்கும் டவுட் வர வாய்ப்பே கிடையாது. சரி, இந்த நியூக்ளியர் ரியாக்டர், எனர்ஜி இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கியே விக்கி, இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டா, இனி வரக்கூடிய உலகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த டெக்னாலஜில ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் ஆட்சி செய்ய போகிறது. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிலாம் சொல்லும்போது நிறைய கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். அது கூடவே டிஜிட்டல் கரன்சி அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவை தானே? அப்போ இந்த எனர்ஜியை யார் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, எடுத்துருவாங்க? சீனாவால் முடியும். ஆனால் பிற நாடுகள் ஃபாசில் ஃபியூவல்ஸ் இல்லாட்டி மறுபடியும் சோலார், விண்ட் இதெல்லாம் வச்சு நம்மளால் எவ்வளோ தூரம் நம்முடைய எனர்ஜி, மின்சாரம் அப்படிங்கிறது உருவாக்க முடியும்? இதுக்கெல்லாம் மாற்றாக நியூக்ளியர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபிஷன் டெக்னாலஜியில் மட்டும் கிடையாது, ஃபியூஷன் டெக்னாலஜிலும் எங்களுடைய விஞ்ஞானிகள் அவங்களுடைய ஆய்வுகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை சீனா வெளியில் விடுறாங்க. சீனா உருவாக்கிய சூரியன், இதை பற்றிலாம் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த அணுமின் நிலையத்துக்கான மாற்றம் என்ன, ரியாக்டர் 4 ஜெனரேஷன் 4 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை இந்த நியூக்ளியர் ஃபியூஷனை பற்றி இந்திய மக்கள், இந்திய மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இதிலிருந்து இந்தியா எந்த அளவுக்கு அவங்களுடைய படிப்பினையை படித்து வருகிறார்கள் அப்படின்னு கேட்டால், நம்ம மாணவர்களுக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். நிறைய பேருக்கு, ஈவன் நீங்கள் மனசாட்சியோடு கை தூக்குங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு 4th ஜெனரேஷன் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒரே ஒன்று தான் இருக்குது, அது சீனா தான் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்? இது மாணவ மாணவிகளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நாம் நினைக்கிறோம் இந்த செய்தியெல்லாம் ஏன் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நீங்கள் மொபைலை சார்ஜ் போட்டிருக்கீங்க, இதை உங்களுடைய மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை வீட்டை சுற்றி நிறைய லைட் இருக்குது, ஏசி இருக்குது, இல்லை உங்களுடைய வாகனம் இருக்குது, இது எல்லாத்துக்குமே மின்சாரம் தேவையாக இருக்குது. அந்த மின்சாரத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சீனா உருவாக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்றதும், நம்மளால இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு இதே நிலைமைக்கு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு நீங்களாகவே கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செஞ்சு மாணவ மாணவிகளுக்கு இதை நீங்க பகிரலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணனா கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 1000 நபர்கள் 50% டிஸ்கவுண்டுடன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.